guys, நான் உங்கள் நரேஷ். இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல். இந்த சேனலில் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது என்னென்னா ஹவு டு ஸ்டார்ட் அ ட்ரேடிங் ஜேர்னின்னு. அந்த ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம அண்டர்லேயிங் அசட்னா என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் பையிங் செல்லிங்னா என்ன, ஒரு பையருக்கும் செல்லருக்கும் இருக்க டிஸ்கஷன் எப்படி இருக்கும், அப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, அண்டர்லைங் அசட்னா என்னன்னு பார்த்துருவோம். டெரிவேட்டிவ்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ. அந்த வேல்யூ வச்சு நடக்கிற எக்ஸ்சேஞ்சோ இல்லை சேஞ்சஸோ தான் நம்மளோட டெரிவேட்டிவ்ஸ். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆப்பிள்லேருந்து ஜாம், அதுக்கப்புறம் ஜூஸ், நிறைய பொருள் ஆப்பிள்லேருந்து கிடைக்கும். ஆப்பிளோட விலை ஒன்றா இருக்கும். அதுலேருந்து நம்மளோட மேக்கிங் சார்ஜஸ் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த ஜாமையோ இல்லை ஜூஸையோ விற்க போகிறோம். அப்போ இது ஆப்பிளுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரா ப்ராடக்ட். அது ரா ப்ராடக்ட் ஒரு அண்டர்லேயிங் அசட். அது ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை நம்ம டெரிவேட்டிவ்ஸ்னு கூப்பிடுவோம். இந்த டெரிவேட்டிவ்ஸில் ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ். அதுவும் இந்த சீரீஸில் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நிறையா கற்றுக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸுங்கிறது பேசிக்லி a financial instrument that is based on the value of the underlying asset, underlying security such as a stock or an index. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆப்பிளுக்கு பதிலாக நிஃப்டி எடுத்துப்போம். நிஃப்டிங்கிறது இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸோட வேல்யூவை ஒன்றா வச்சுருக்க ஒரு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இதில் நடக்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது தான் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம், டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம், அண்டர்லைங் அசட்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ரெண்டு சினாரியோ, ரியல் லைஃப்லேயும் ரெண்டு சினாரியோ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பார்க்க போகிறோம். சுரேஷ், ரமேஷ்னு ரெண்டு பேர் இருக்காங்க. சுரேஷ் ஒரு நிலத்தை விற்கிறான், ரமேஷ் அதை வாங்க போகிறான். சுரேஷ் அந்த நிலத்துக்கு கிட்ட ஒரு ஹைவே வரப்போகுது. ஹைவே வந்தால் லாபம் வரும்னு நினைக்கிறான். விற்கிறவன், வாங்குறவன் சரி இதுக்கு பக்கத்தில் ஒரு ஹைவே வந்தால் நல்ல லாபம் வரும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் வராட்டினா சும்மா ஒரு பரளியை கிளப்பி விட்டுருந்தாங்கன்னா நம்ம காசு நஷ்டமாயிடுமேன்னு யோசிக்கிறான். அப்பா ஒரு முடிவு எடுக்கிறான். சரி, ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரிப்பா, நீ எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஃபீஸ் அட்டை கொடுத்துருப்பா. இப்போ ஒரு கரண்ட் ப்ரைஸ், இப்போ இருக்க ப்ரைஸ்க்கு நான் உனக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துட்றேன். இன்னும் 6 மாதம் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குப்பா. இந்த 6 மாதத்துக்குள்ள விலை ஏறுதுன்னா வாங்கிக்கோ, விலை இறங்குதுன்னா நீ வாங்க வேணாம். ஆனால் நீ எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேல, அதை நான் உனக்கு திருப்பி தர மாட்டேன். ஆனால் நீ ப்ரைஸ் ஏறுச்சுன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு லைவ், இப்போ நான் உங்களுக்கு கான்செப்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிருச்சுல, விலை ஏறுச்சுன்னா நீ வாங்கிக்கோ, விலை ஏறுச்சுன்னா நீ வாங்காமல் போய்க்கோ, ஆனால் எனக்கு அந்த அக்ரிமெண்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எல்லோரும் வச்சுப்போம். இப்போ என்ன ஆகும், ரெண்டு சினாரியோ நடக்கும். முதல் சினாரியோ ப்ரைஸ் ஒரு 10 லட்ச ரூபாய்க்காக மாறாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லேண்டுக்கு இப்போ முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி 5 லட்ச ரூபா. இப்போ அதுக்கிட்ட ஒரு ஹைவே வந்துருச்சு. இப்போ அதோட ப்ரைஸ் 10 லட்ச ரூபாயா மாறிடுச்சு. இப்போ அக்ரிமெண்ட் படி என்ன போட்டிருக்காங்க, 5 லட்ச ரூபா. இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன 10 லட்ச ரூபா. இப்போ ரமேஷ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 1 லட்ச ரூபா அக்ரிமெண்ட் ஃபீஸாக கொடுத்துட்டான். ஸோ இப்போ அவன் வாங்க போகிறான். அப்போ 1 லட்ச ரூபா ப்ளஸ் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆச்சா. இப்போ கரண்ட் வேல்யூ 10 லட்ச ரூபா. ஸோ 10 லட்சம் மைனஸ் 6 லட்சம் 4 லட்சம் ரூபாய் அவனுக்கு ப்ராஃபிட். இதுவே இன்னொரு சினாரியோ போவோம். ரெண்டாவது சினாரியோவில் ஹைவே வரலப்பா, 2 லட்ச ரூபா வேல்யூ குறைஞ்சிருச்சு, 3 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ ரமேஷ் என்ன யோசிப்பான், சரி இவன்கிட்ட வாங்கினா வேஸ்ட்டு, சரி இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம யோசிக்கிறான். 6 மாதமும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகும், சரிப்பா நான் அந்த நிலத்தை வாங்கலை, நீ அந்த அக்ரிமெண்ட் ஃபீஸை நீனே வச்சுக்கோ, ரீஃபண்ட் முன்னாடியே அக்ரிமெண்ட்டில் பேசுன மாதிரி நான் அது நீ ரீஃபண்ட் பண்ண தேவையில்லை, உன்ட்டே இருக்கட்டும், ஏன்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் தானே, என்ன பண்ணுறது, எனக்கு 1 லட்ச ரூபா லாஸ். இப்போ நம்ம ஒரு சினாரியோ யோசிச்சுப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 67 rupees இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரி 3 monthஸில் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் ஒருவேளை இது ஃபேக் நியூஸாக இருந்தாலும் டிக்ரீஸ் ஆகலாம்.
சேம் அந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாட்ட. ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, சரி நான் ஒரு கான்ட்ராக்ட் எழுதுகிறேன் இந்த செல்லரோட 75 ருபீஸ்க்கு. 75 ருபீஸ்க்கு மேலே போச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன், ஆனால் இறங்குச்சுன்னா நான் வாங்காமல் வித்துடுறேன். ஆனால் உனக்கு நான் ஒரு 5 ருபீஸ் கொடுத்துட்றேன், அந்த 5 ருபீஸை நீ ப்ரீமியமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதை நீ கொடுக்க தேவையில்லை எனக்கு. ஸோ இப்போ சினாரியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சினாரியோவில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 3 மாதம் கழித்து 85 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம கான்ட்ராக்ட் படி நம்ம சொன்னது 75 ருபீஸ், அது கூட நம்ம ஒரு ப்ரீமியம் கட்டியிருக்கோம். இந்த ப்ரீமியம் 5 ருபீஸ். ஸோ 75 + 5 ருபீஸ் 80 ருபீஸ். ஸோ நம்ம இப்போ ப்ரைஸ் என்ன அந்த ஸ்டாக்கோடது 85. ஸோ 85 - 80 ருபீஸ் 5 ருபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட். நம்ம செகண்ட் சினாரியோக்குள்ளே போவோம். இந்த சினாரியோவில் அதோட வேல்யூ 65 ருபீஸ்க்கு போயிடுச்சு 3 மாதத்தில். ஆனால் நம்ம கான்ட்ராக்ட் போட்டது 75 ருபீஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரி நான் வாங்கலை, நீ அந்த ப்ரீமியமை நீனே வச்சுக்கோ, என்னமோ அந்த ப்ரீமியம் வச்சு இந்த செல்லர்கிட்ட கொடுத்துட்டோம், நம்ம அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணிட்டு போயிட்டோம், நம்மளோட லாஸ் 5 ருபீஸ். செகண்ட் சினாரியோ பார்ப்போம். தேர்ட் சினாரியோ என்னன்னா, ஸ்டாக்கோட ப்ரைஸ் 75 ரூபாய்க்கு போயிடுச்சு, நம்ம கான்ட்ராக்ட் போட்டது 75 ரூபா. ஆனால் இங்கே நம்மளுக்கு நஷ்டம் ஒரு பையரா. ஏன்னா 75 ருபீஸ் + 5 ருபீஸ் நம்ம ப்ரீமியம் கட்டியிருக்கோம். ஸோ 85 ருபீஸ் நம்ம கொடுக்கறதா இருக்கும். ஆனால் ஸ்டாக்கோட வேல்யூ 75 ரூபா, 5 ரூபா நம்மளுக்கு நஷ்டம். ஸோ இப்போ இந்த 3 சினாரியோவில் பையருக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோவில் மட்டும்தான் லாபம், செல்லருக்கு 2 சினாரியோவில் லாபம். ஸோ இப்போ இது 2 நம்ம மொத்தம் 4 எக்ஸாம்பிள் பார்த்தோமா, 4ஐயும் ஒரு சார்ட்டாக கம்பைன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 1 ஏக்கர் லேண்டும் ஒரு ஸ்டாக்கும் ஒரு அண்டர்லேயிங் அசெட்டு, அது வச்சு தான் ப்ரைஸ் நிர்ணயம் செய்யப்படுது. நெக்ஸ்ட்டு 1 மந்த்து 3 மந்த் 6 மந்த்ஸு 3 மந்த்ஸு இதோட டைம் பீரியட். நெக்ஸ்ட்டு 5,75 ருபீஸ், அதுதான் இப்போ இருக்க ஒரு கரண்ட் ப்ரைஸ், அந்த கான்ட்ராக்டுக்கு நீங்கள் எழுதுகிற ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு அந்த 1 லட்சமும் 5 ரூபான்னு தான் ப்ரீமியம். ஸோ இப்போ இது 4ஐயும் பார்த்தீங்கனாலே அண்டர்லைங் அசெட்னா என்னன்னு தெரியும், எக்ஸ்பெரினா என்னன்னு தெரியும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்னன்னு தெரியும், ப்ரீமியம்னா என்னன்னு தெரியும். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸை பார்ப்போம். அது வரைக்கும் நான் நரேஷ், இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.